الحمد لله نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فقال الله تعالى في القرآن الكريم يا أيها الذين آمنوا في السلم كافة فقال نبينا صلى الله عليه وسلم من تشبه بقوم فهو منهم صدق رسول الله صلى الله عليه وسلم விண்ணீர்களாய் விண்மீன்களையும் மண்ணிர்களாய் மனிதர்களையும் படைத்தானே அந்த ஏகன் அல்லாஹ்வை போற்றியவனாய் இறை உணர்த்தி மறை உரைத்த அண்ணலின் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் நாதாக்கள் நல்லடியார்கள் இந்த ஜுமாவுக்கு வருகை தந்திருப்பவர்கள் வருகை தர இருப்பவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிலவரும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகில் ஏராளமான மார்க்கங்களும் மதங்களும் தோன்றிய போதும் ஒழுக்க நெறிமுறைகளை உள்ளடக்கிய ஒரு மார்க்கமாய் எல்லா காலங்களிலும் இஸ்லாமிய மார்க்கம் இருந்திருக்கிறது. அதற்கு களங்கம் விளைவிக்கும் விதமாய், அதிலே சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் விதமாய் திட்டமிட்டு பிரமத கலாச்சாரங்கள் நம் மார்க்கத்திலே புகுத்தப்படுகிறது. அதன் அடிப்படையில் மாற்று மத கலாச்சாரங்களை இன்று நம் இஸ்லாமியர்கள் ஒரு கொள்கைகளாக தன்னுடைய கலாச்சாரமாக படிப்படியாக மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை நம் இன்று உலகத்தில் பரவலாக நாம் பார்த்து வருகிறோம். ஒரு முஸ்லிம் என்பவர், ஒரு முஃமின் என்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்றால் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா மிக அழகாக சொல்லி காட்டுவார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ உதுகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் இஸ்லாத்தில் பரிபூர்ணமாக நுழைந்து விடுங்கள். இதனுடைய சபபே நுஸூல், ஆயத்து இறங்கிய வரலாற்றை பற்றி எழுதுகின்ற பொழுது முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் காலத்திலே அப்துல்லா பின் ஸலாம் ரலியல்லாஹு தஆலா என்று ஒரு சஹாபி இருந்தார். இவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட தௌராத் வேதத்தை முழுமையாக மனனமிட்டிருந்த ஒரு சஹாபி. முழுமையாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட தௌராத்தை மனனமிட்டிருந்தார்கள். அதன்படி தன் வாழ்க்கையை அமைத்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தவுடன் பெருமானாரிடத்திலே நபித்துவத்தின் அடிப்படைகளை பார்த்து பெருமானாரின் கை கொடுத்து அவர் இஸ்லாத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட பின்னால் சஹாபாக்களோடு தன் வாழ்க்கையை கழிக்கக்கூடிய சமயத்திலே பொதுவாகவே மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்திற்கு அல்லாஹ் தஆலா ஒட்டக கறியை ஹராமாக ஆக்கி வைத்திருந்தார். இப்போ சஹாபாக்கள் எல்லாம் ஒட்டகத்தை அரித்து சாப்பிடும் பொழுது அந்த சஹாபிக்கு கொடுக்கிறாங்க. அப்துல்லா பின் ஸலாம் ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அவர் சின்ன வயசுல இருந்து அதை சாப்பிட்ட பழக்கம் இல்லை. எனவே அதை சாப்பிட கொஞ்சம் சங்கடப்பட்டு கொண்டு வேணாம் என்று மடித்து விட்டார். இன்னும் சில காலங்களிலே ஜும்மாவுடைய நாளை நம் உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா ஈதுடைய நாளாக ஒரு திருநாளாக ஆக்கி வைத்திருக்கிறான். அதே போன்று அந்த சஹாபி ஜும்மாவுக்கு வரும் போதெல்லாம் ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு. இத்தனை நாளா நம்முடைய சமூகத்துல சனிக்கிழமையை அல்லாஹ் தஆலா ஜும்மாவுடைய நாளா வைத்திருந்தால் நாம் முஸ்லீமாக மாறிவிட்டோம், எனவே நம்ம வெள்ளிக்கிழமை ஜும்மாவை எடுத்திருக்கிறோமே என்று சிறு வயதில் இருந்து அந்த பழக்கத்தை விட்டு மாறுவதிலே ஒரு சின்ன சங்கடம் ஏற்பட்ட பொழுது அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வைத்து சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உதுகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் இஸ்லாத்திற்குள் வந்துவிட்டால் முழு
முழுமையாக இஸ்லாமியராக மாறிவிடுங்கள். ஒரு காலை நிலத்திலும் ஒரு காலை நீங்கள் ஆற்றிலும் வைத்துக் கொண்டு இஸ்லாமியர்களாக இருக்க வேண்டாம். நீங்கள் முழுமையான ஒரு இஸ்லாமியராக நீங்கள் மாற வேண்டும் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லிய வார்த்தைகளை நாம் குர்ஆனிலே பார்க்கிறோம். திட்டமிட்டு நம்முடைய கலாச்சாரங்கள் இன்று மாற்றப்படுகின்றன. பிரமத கலாச்சாரங்கள் எல்லாம் இன்று இஸ்லாமிய கலாச்சாரங்களாக உள்ளே புகுத்தப்படுகிறது. இன்று நமக்கு முன்னால் வந்து கொண்டிருக்கிறது அல்லவா நியூ இயர் செலிப்ரேஷன், புத்தாண்டு கொண்டாட்டம் என்ற அடிப்படையிலே இஸ்லாத்திற்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை இன்று நம் இஸ்லாமியர்கள் ஒரு கொண்டாட்டமாக எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முதல்ல பண்டிகைகள் என்பதை கடவுளை அடிப்படையாக வைத்ததுதான். ஒரு தீபாவளி என்பது அவர்கள் கடவுளின் ஒரு அடிப்படையில் வந்தது. ஒரு கிறிஸ்துமஸ் என்பது அவர்கள் கடவுளின் அடிப்படையில் வந்தது. அது போன்று இந்த நியூ இயர் என்பதும் ஒரு கடவுளை அடிப்படையாக கொண்டு தன் கடவுள் கொள்கையை பிற மதங்களில் புகுத்துவதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டமிட்ட ஒரு சதி என்பதை தான் நாம் இங்கு புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். வரலாறு புத்தகங்களை நாம் பிரட்டுகின்ற பொழுது தெரியும், முதல்ல இந்த நியூ இயர் செலிப்ரேஷன் எங்க இருந்து பிறந்தது. இது ரோமானியர்களுடைய பழக்கம். ரோமானியர்கள் தங்களுடைய காலாண்டர்களை கிட்டத்தட்ட 1800 வருடத்திற்கு முன்னாடி வடிவமைத்தார்கள். வடிவமைத்த அந்த காலாண்டர்களிலே 10 மாதங்கள் தான் இருந்தது. அதனால் நிறைய பிரச்சனைகள், சிக்கல்கள், மற்ற மதத்திற்கும் நமக்கும் உண்டான கால வேறுபாடுகள் நிறைய வருகிறது என்பதால் அந்த காலாண்டரை புறணமைக்க வேண்டும் என்று அந்த காலாண்டரை மாற்றி அமைச்சார். இப்படி அமைக்கின்ற பொழுது உலக புகழ் பெற்ற அரசராய் இன்று வரலாறுகளில் சொல்லப்படக்கூடிய ஜூலியஸ் சீசர் என்ற அரசர் தான் முதலிலே காலாண்டரிலே 2 மாதங்களை அதிகமாக ஆக்கினார். அது வரைக்கும் 10 மாதங்களை கொண்டிருந்த காலாண்டரில் 2 மாதங்களை அதிகமாக ஆக்கினார். ஆக்குகின்ற பொழுது எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு போல பிஸ்மில்லா எழுதுவோமா இல்லையா? அதே போல காஃபிர்கள் அவர்கள் கடவுள்கள் பெயர்களை எழுதுகிறார்களா அல்லவா? அதே போல தன்னுடைய கடவுளான ஜனஸ் என்று சொல்லக்கூடிய கடவுளின் பெயரை ஜனவரி என்று குறிப்பிட்டு அதை காலாண்டருக்குள்ளே புகுத்தார். அதைத்தான் இன்று நம் குழந்தைகள் ஏதோ வாய்ப்பாடு ஒப்பிப்பதை போல ஜனவரியிலே ஆரம்பித்து டிசம்பர் வரைக்கும் பிரமத கடவுள்களின் பெயர்களை தான் இன்றளவும் உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்கள் அதை சொல்லி ஆசையாக கேட்டுக் கொண்டிருக்கிறோம். வரலாறுகளை எடுத்து நாம் பார்க்கின்ற பொழுது தெரிகிறது, ஜனஸ் என்பது ஒரு கடவுளின் பெயர். அந்த கடவுளை கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஜனவரி 1 அவருடைய பிறந்த நாளை நியூ இயராக அறிவித்தார்கள். அது ரோமர்களுடைய பழக்கத்தில் இருந்து ரோமுடைய தத்துவங்களும் அவர்கள் கிரேக்கத்தினுடைய தத்துவங்கள் உலகில் எங்கெல்லாம் பரவியதோ எல்லா இடத்திலும் அவர்கள் கலாச்சாரத்தையும் சேர்த்து பரப்பினார்கள். இன்று அதை நாம் கொண்டாட்டமாக எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய மாதத்துடைய பெயர்களை சொல்ல சொன்னால் நம்ம பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆனால் பிரமத கடவுள்களின் பெயர்களை சரளமாக ஒப்பிக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கிறோம். பிப்ரவரியினுடைய வரலாறை எடுத்து பார்க்கின்ற பொழுது விப்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு சடங்கு சம்பிரதாயம் ரோமிலே இருந்திருக்கிறது. அந்த சடங்கை அவர்கள் நிறைவேற்றுவதற்காக வேண்டி அந்த மாதத்தின் பெயரை குறிப்பிட்டு அங்கு அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொன்றுக்கு பின்னும் பிரமத கலாச்சாரங்களை புகுத்தி நம் இஸ்லாமியர்களை அவர்கள் வழித்தவர செய்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக சொன்னார்கள், மன் தஷப்பஹ பி கௌமின், எவர் ஒருவர் பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றுவாரோ, பிற மரத்தினுடைய அடிப்படைக்குள் செல்வாரோ ஃபஹுவ மின்ஹும், அவரும் அதை சார்ந்தவர் தான் என்று பெருமானார் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நாம் இங்கு சற்று சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய மார்க்கத்தை தாண்டி நிறைய கலாச்சாரங்கள் உள்ளே இருக்கிறது. இன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள், ஹாப்பி பர்த்டேனா சர்வசாதாரணமாக உம்மத்துகளில் நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு படி மேலே சொல்ல வேண்டும் என்றால், ஆனிவர்சரிக்காக வேண்டி மனைவிக்கு வாழ்த்து சொல்லவில்லை என்பதற்காக வேண்டி தலாக்குக்கு வந்து நிற்கக்கூடிய தம்பதிகளும் இன்று இந்த உம்மத்திலே இருக்கிறார்.
சர்வசாதாரணமாக பிற மதத்தினுடைய கலாச்சாரங்களை நாம் எடுத்து செய்வது என்பது இஸ்லாத்தில் முழுமையாக கண்டிக்கப்பட்டிருக்கிறது. பெருமானார் எந்த அளவுக்கு என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற மதத்தினுடைய எந்த செயல்பாடுகளும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி முழுமையாக அனைத்தையும் பெருமானார் ஒழித்தார்கள். சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன பொழுது இந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்கள் 2 நாட்களை ஈதுடைய நாளாக வைத்திருக்கிறோம். எதனால என்று கேட்ட பொழுது அப்ப சொன்னாங்க, இது போன்ற எங்களுக்கு சில விஷயங்கள் கிடைத்தது, அதனால் இதை நாங்கள் ஈதாக கொண்டாடுகிறோம், ஒரு விழாவாக எடுத்து கொண்டாடுகிறோம் என்று சொன்ன பொழுது பெருமானார் சொன்னார்கள், அதற்கு பகரமாக அல்லாஹ் உங்களுக்கு 2 ஈதுகளை கொடுத்திருக்கிறான். ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா. அதை நீங்கள் கொண்டாடுங்கள். யூதர்கள் கிறிஸ்துவர்கள் பயன்படுத்தும் அதையெல்லாம் நீங்கள் விட்டு தவிர்த்து விடுங்கள் என்று பெருமானார் அவர்கள் தடுத்த விஷயங்கள் எல்லாம் நம் ஹதீசுகளிலே பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்று நம்முடைய சமூகம் பிற மதத்தினுடைய விஷயங்களில் மிக ஆர்வமாக இருக்கிறார்கள். ஆனால் நம் மதத்தினுடைய செயல்பாடுகளை விட்டு விடுகிறார்கள். நாம் இங்கு ஒரு ஆயத்தை அடிப்படையாக சொல்லி நான் இங்கு சிந்திப்பதற்கு கொடுக்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட்டத்திற்கு அல்லாஹு தஆலா மனு சல்வா என்ற உணவை இறக்கி வைத்தான். இறக்கி வைத்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், இதெல்லாம் நாங்க சாப்பிட முடியாது, எங்களுக்கு பருப்பு, வெங்காயம், கோதுமை இது போன்ற விஷயங்களை எனக்கு கொடுங்க என்று அல்லாஹ்விட்ட பேசுங்க என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், அஸ்தபுதுலூனல்லதி ஹுவ அத்னா பில்லதி கைர். உங்களுக்கு நலவான ஒன்றை கொடுத்திருக்கும் பொழுது இழிவான ஒன்றின் பக்கம் நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். இதுதான் நம் உம்மத்திற்கு சரியான ஒரு வாசகம். அல்லாஹ் இஸ்லாம் என்னும் ஒரு பெரும் ஜோதியை நமக்கு கொடுத்திருக்க, அதை விட்டு பிற மதத்தினுடைய சொர்க்கத்திற்கு தகுதியாதவர்களுடைய கலாச்சாரங்களை எடுத்து இன்று நாம் செயல்படுத்துவோம் என்று நாம் சொல்லுகின்ற விஷயம் எந்த அளவுக்கு நகைப்புக்குரிய விஷயம் என்பதை நாம் இங்கு கவனிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஏராளமான இடங்களிலே யூதர்கள் நசராணிகளுடைய பழக்கங்கள் வந்த போதெல்லாம் பெருமானார் அப்படியே அதை தடுத்து நிறுத்தினார். எந்த அளவுக்கு என்றால், தொழுகையினுடைய அழைப்பை பற்றி பெருமானாரிடத்திலே சஹாபாக்களும் மஷூரா செய்கின்ற பொழுது சில சஹாபாக்கள் சொன்னார்கள், நாம் மணியை எடுத்து வைத்து அடிக்கலாம் என்ற பொழுது பெருமானார் சொன்னார்கள், இது கிறிஸ்துவர்கள் பயன்படுத்துகிறார்கள், இதை நாம் செய்யக்கூடாது. சில சஹாபாக்கள் சொன்னார்கள், நாம் நெருப்பை மூட்டலாம், அதன் மூலமாக நெருப்பின் வாளை எரிவதன் மூலமாக மக்கள் நம்மை பார்த்து வருவார்கள் என்று சொன்ன பொழுது பெருமானார் சொன்னார்கள், இது மஜூசிகள் செய்யக்கூடிய விஷயம், எனவே இதை நாம் மறுக்கிறேன் என்று பெருமானார் மறுத்து விட்டார்கள். அடுத்து சிலர்கள் சொன்னார்கள், வாங்கு சொல்லலாம், அல்லாஹ்வுடைய பெயரை உச்சரித்து நாம் சொல்லலாம் என்ற பொழுது பிலால் ரலியல்லாஹுக்கு அனுமதி கொடுத்து பெருமானார் அவர்கள் அதை ஏற்று நம் சமூகத்திலே ஒரு நடைமுறையாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். பெருமானார் அவர்கள் அதே போன்று ஆஷூரா அன்று நோம்பு வைக்கும் விஷயத்திலே நாம் பிரபல்யமாக கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்களும் அந்த நாளை கொண்டாடினார்கள். காரணம், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வெற்றி கிடைத்தது அந்த நாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆஷூரா நாளிலே ஃபிரௌனிடத்திலிருந்து அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தான். எனவே யூதர்கள் அதை திருநாளாக பெருநாளாக கொண்டாடுகிறார்கள் என்று பெருமானாரிடத்தில் முறையிட்ட பொழுது பெருமானார் சொன்னார்கள், காலிஃபுல் முஷ்ரிக்கீன வல் யஹூத். முஷ்ரிக்கீன்களுக்கும் யகூதிகளுக்கும் நீங்கள் மாறு செய்யுங்கள். எனவே நீங்கள் ஒரு நாள் நோன்பு வைக்க வேண்டாம், 2 நாளாக நோன்பு வையுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட நமக்கு மிக தகுதியானவர் என்று பெருமானார் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் புகாரி முஸ்லிம்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் சற்று சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, இந்த ஹாப்பி நியூ இயர் என்ற நியூ இயர் செலிப்ரேஷன் என்ற அடிப்படையிலே ஏதாவது நல்லது செய்கிறார்களா என்று பார்த்தால் அதுவும் கிடையாது. முழுமையாக இதன் நோக்கமே மதுவும் மாதுவும் மட்டும்தான். முழுமையாக மதுவுக்கு அடிமையாகாதவன் எல்லாம் அந்த நாளிலே குடிப்பதற்கு தொடங்குகிறான் என்று சொன்னால் அந்த வருடம் எப்படி அவனுக்கு உருப்படும்? நாம் இங்கு சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். முழுமையாக மதுவுக்கு அடிமையாக கூடிய ஒரு சமூகம் அதற்கென ஒரு நாளை நிர்ணயித்து அதை கொண்டாட்டமாக பொதுமக்களுக்கு வெளிப்படையாக சொல்லுகிறார்கள்.
டாஸ்மாக் கடைகளிலே சென்று முழுமையாக தண்ணீரை நிரப்பிக் கொண்டு அதற்கு பின்னால் வாகனங்களை எடுத்துக்கொண்டு பொதுமக்கள் செல்லும் வழிமுறைகளிலே வாகனங்களை அங்கும் இங்குமாய் முழுமையாக ஓட்டி சென்று 12 மணி வரைக்கும் காத்திருந்து எல்லா மக்களும் தூங்கிட்டு இருக்க சமயத்துல பட்டாசுகளை வெடித்து தூங்குறவனை எழுப்பி விட்டு அதற்கு பின்னால் கேக்கு வெட்டி தெருக்களில் எல்லாம் கத்திக்கொண்டு, இதெல்லாம் எந்த மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம்? அழகான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். நாம் இங்கு சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அது திட்டமிட்டு பிறரால் நம் சமூகத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். இன்றைய கேலி கூத்து என்னவென்றால், இஸ்லாமியர்களும் இதில் ஒரு அங்கமாக இருக்கிறார்கள் என்பதுதான். அன்று ஹாப்பி அந்த நியூ இயர் செலிப்ரேஷன் வந்துவிட்டால் அதற்கென ஒரு புத்தாடை அணிந்து கொள்வது, வீடுகளிலே கறி வாங்கி கொடுத்து அதற்கென ஸ்பெஷலாக சமைத்து சாப்பிடுவது, அதே போன்று மக்கள்களையும் குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு தெருக்களிலே வீதிகளிலே அடைவது என்று ஏராளமான அனாச்சாரங்களை அந்த நாட்களிலே நம் இஸ்லாமியர்களும் செய்கிறார்கள். இதுல அதிகப்படியாக பெண்களும் ஈடுபடுகிறார்கள் என்பதுதான் மிக கவலைக்குரிய ஒரு விஷயம். பொதுவாகவே ஒரு தீபாவளி பண்டிகையாகட்டும் மற்ற எந்த பண்டிகையானாலும் நம்ம ஊர் பெண்களை, நம்ம இஸ்லாமிய பெண்களை பார்க்கணும்னா கடை வீதிகள்ல பார்க்கலாம். எல்லா கடை வீதிகளும் நிரப்பமாக இருக்கிறார்கள். சினிமா தியேட்டர்களிலே குவிந்திருக்கிறார்கள். மற்ற ஹோட்டல்களிலே வெளியிலே உணவை சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு லேட் நைட் என்ற அடிப்படையில் இரவு நேரம் கழித்து வந்து அதை போட்டோ எடுத்து வீடியோவாக இன்ஸ்டாக்களிலும் பேஸ்புக்குகளிலும் பதிவு செய்யக்கூடிய விஷயங்களை நம் சமூகத்தில் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். 2-3 நாட்களாக இந்தியாவில் பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு செய்தி, அண்ணா பல்கலைக்கழக உள்வளாகத்திலே ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த இந்திய சமூகத்தில் நம் வீட்டு பெண்மணிகளுக்கு லேட் நைட் என்ற அடிப்படையில வெளியில நாம் கூட்டி செல்கிறோமே, எந்த பாதுகாப்பின் அடிப்படையில் நாம் கூட்டி செல்கிறோம்? இஸ்லாம் பெண்களை மிக கண்ணியமான ஒரு இடத்திலே வைத்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜாபை அறிவித்த பின்னால் சஹாபாக்களிடத்திலே இருந்த பேணிக்கைகள் நாம் கவனிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு பெண்மணி கூட தனிமையாக வெளியே செல்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. ஒரு பெண்மணிக்கு ஹஜ் செய்வதற்கு கடமை இருக்கிறது, சொத்து இருக்கிறது, பொருள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. கூட்டி செல்வதற்கான வேண்டி ஒரு மஹர்ரமான ஒரு ஆண் இல்லை என்றால் அந்த பெண்மணி மீது ஹஜ் கடமை இல்லை என்கிறது இஸ்லாம். அந்த பெண்மணி எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி, கூட்டி செல்வதற்கான ஒரு மஹரமான ஆள் இல்லை என்று சொன்னால் அதை இஸ்லாம் கடமையே இல்லை என்பதாக மறுக்கிறது என்றால் நாம் இங்கு சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்படுத்த வேண்டும். நம் பெண்களை எந்த நிலைமையிலே வைத்திருக்கிறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துக்கு பின்னால் பெண்கள் எல்லாம் பள்ளிகளுக்கு வந்து தொழுவதை உமர் ரலியல்லாஹு தடை செய்தார்கள். அந்த சமயத்துல சில பெண்கள் எல்லாம் சென்று ஆயிஷா ரலியல்லாஹு போய் சொன்னாங்க, இது மாதிரி உமர் உங்க கணவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்ணயித்த சட்டத்தை மீறிவிட்டார், பெண்களை பள்ளிக்கு அனுப்பக்கூடாது என்கிறார். சொன்ன பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை, ஒருவேளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருப்பார்களே ஆனால் அவர்களும் இதைத்தான் செய்திருப்பார்கள். நீங்கள் இன்று பெருமானார் மறைந்த பின்னால் உங்களுடைய அலங்காரங்களையும் அழகுகளையும் வெளிப்படுத்தி திரிகிறீர்கள், எனவே தான் உமர் செய்தார், உமர் செய்தது முழுமையாக சரி என்பதாக சொன்னார்கள். நாம் இங்கு யோசித்து பார்க்க வேண்டும். நம் பெண்மணிகளை கடை வீதிகளிலே விடுகிறோமே, அல்லாஹுக்கு நாம் பதில் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பெண்மணிகளுடைய விஷயத்திலே, அவர்களை பாதுகாக்கக்கூடிய விஷயத்திலே நாம் முழுமையான கவனத்தை செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதே சமயத்திலே பிரமத கலாச்சாரங்கள் என்ற அடிப்படையிலே யூத நசராணிகளுடைய பழக்கங்கள் எல்லாம் இன்றைய நம்முடைய பழக்கங்களிலே வந்திருக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி ஸைத் ரலியல்லாஹு என்று ஒரு சஹாபி வந்தார். வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா அமீருல் முஃமினீன் என்று சலாம் உரைத்தார். உமர் ரலியல்லாஹு திரும்பி பார்த்தாங்க, மறுபடியும் திரும்பிக்கிட்டாங்க. பதில் எதுவும் சொல்லவே இல்லை. இவருக்கு ஆச்சரியம், ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு வந்தோம், உமர் ரலியல்லாஹு சலாம் சொன்னோம், சலாமுக்கு பதில் சொல்லுவது வாஜிப், ஆனால் சொல்லவில்லையே என்று அதே இடத்துல நிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு கண்டு கொள்ளவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில போனார்கள். உமர் ரலியல்லாஹுடைய மகனார் ஆசிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள். அவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்க, இது மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு, நான் வந்து சலாம் சொன்னேன், உமர் ரலியல்லாஹு எனக்கு பதில் சொல்லவில்லை என்றவுடன் உள்ளே சென்று உமர் ரலியல்லாஹு பேசினாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், அவர் யூதர்கள் அணியக்கூடிய ஆடையை அணிந்திருக்கிறார், மீசையை யூதர்கள் வைப்பதை போல் பெரிதாக வைத்திருக்கிறார்.
எனவே அவர் சலாம் சொன்ன போதும் நான் அவருக்கு பதில் சொல்லவில்லை என்று உமர் ரலியல்லாஹு சொல்லி அனுப்பினார்கள். வெளியே வந்து சொன்னவுடன் நேராக அவர் வீட்டுக்கு சென்றார். முழுமையாக ஆடையை மாற்றி மீசையை கத்தரித்துக் கொண்டு உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் வந்து சலாம் சொன்னார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் வா அலைக்கும் சலாம் என்று சொல்லி உள்ளே அழைத்து சொன்னார்கள், வா ஹசன், இதுதான் உனக்கு அழகாக இருக்கிறது, இதுதான் இஸ்லாம் என்பதாக சொன்னார். பிற மதத்தினுடைய அடிப்படைகளை, பிற மதத்தினுடைய கலாச்சாரங்களை வைக்கின்ற பொழுது சஹாபாக்களே இந்த அளவுக்கு வெறுக்கிறார்கள் என்றால், நாளைக்கு மறுமையில் அல்லாஹுக்கு முன்னால் நாம் நிற்க இருக்கிறோம். நாளைக்கு மறுமையில் நமக்காக வேண்டி இந்த தீனுல் இஸ்லாமை கொடுத்த நாயகத்திற்கு முன்னால் நிற்க இருக்கிறோம். ஷஃபாஅத்தை மட்டும் எதிர்பார்க்கும் நாம் இஸ்லாத்தின் அடிப்படையை விட்டுவிட்டு நாயகம் எனக்கு ஷஃபாஅத் செய்வார்கள் என்றால் எந்த அடிப்படையில் என்பதை நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் எல்லோர் மீதும் கருணை கொண்டிருக்கிறார்கள். அதே பெருமானார் சொன்னார்கள், காலிஃபுல் முஷ்ரிகீன வல் யஹூத், முஷ்ரிகீன்கள் யஹூதிகளுக்கு அப்படியே மாற்றம் செய்யுங்கள். முஷ்ரிக்கீன்கள் யகூதிகள் என்ன செய்கிறார்களோ அதற்கு அப்படியே மாற்றம் செய்யுங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார், லா தத்தஃபிது, அவர்களுடைய கொள்கைகளை, அவர்களுடைய பழக்க வழக்கங்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹும் ரசூலும் இவ்வளவு கண்டிப்பாக கண்டித்த பின்னாலும் இன்று நாம் இஸ்லாமியில் பார்க்கலாம், ஜனவரி 1 ஆயிட்டா போது எல்லா போன்களிலும் நியூ இயர் ஸ்டேட்டஸ். என்னமோ நமக்கே புது வருடம் பிறந்ததை போல இதுல 100 கொள்கை வர வைத்திருக்கிறார்கள். ஜனவரி 1 ஒன்று நன்றாக நடந்துருச்சுன்னா அந்த வாழ்நாள் முழுவதும், அந்த வருடம் முழுவதும் நன்றாக நடக்கும் என்பதாக. இதெல்லாம் மிக மோசமான அனாச்சாரங்கள். காலங்களை நம்புவதல்ல இஸ்லாம், படைத்த இறைவனை மட்டும்தான் நாம் நம்ப வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தசுப்பு தஹர், காலத்தை திட்டாதீர்கள். இன்னத்தஹர் அனத்தஹர் என்று அல்லாஹ் சொல்லுகிறான், நான் தான் காலமாக இருக்கிறேன். ஒரு காலத்தை வைத்து குறி சொல்லுவதை பெருமானார் தடுத்திருக்கிறார்கள். இந்த காலத்துல இது நம் இஸ்லாமிய கலாச்சாரத்திலும் இருக்கிறது. முஹர்ரம் 1 பிறந்துருச்சுன்னா பிள்ளைங்களை அடிக்க கூடாது, பிள்ளைங்களை கண்டிக்க கூடாது. காரணம், அப்ப ஏதாவது நாம் செஞ்சிட்டோம்னா அந்த வருடம் முழுவதும் அங்கு முசீபத்து என்று பேசுகிறார். காலத்தை கொண்டு இங்கு எதுவும் நடக்க போவதில்லை. காலத்தை படைத்த அந்த ரப்பு தான் எல்லாத்திற்கும் தீர்மானிக்கிறான். இந்த விஷயத்திலே நாம் மிக கவனமாக இருந்து இது போன்ற அனாச்சாரங்களிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் நாமும் நம் குழந்தைகளையும் பாதுகாப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். வல்லோன் அல்லாஹ் நம் சமூகத்தை முழுமையான ஈமான் கொண்ட சமூகமாக ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய சமூகத்தை முழுமையாக இஸ்லாத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய சமூகமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.